ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் எபிசோடு இன்றைக்கி நாளைக்கானதை பார்க்கலாம். நேத்திக்கு விஜய்க்கும் காவேரிக்கும் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி தான் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல இருந்து விஜயும் காவேரியும் ஆம்புலன்ஸில் உள்ளார வந்திருப்பாங்க. இதனால் பார்த்திங்கன்னா உள்ளார ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி காவேரியும் விஜயும் பேசிகிட்டு இருப்பாங்க. விஜய் ஸ்டார்டிங்கில் காவேரி பார்த்ததுலேருந்து லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது எல்லாமே ஒரு கிளான்ஸ் மாதிரி அவர் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி சொல்லுவாங்க, என்னங்க என்னை விட்டுடாதீங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை விட்டுடாதீங்க, என் கூடவே இருங்க அப்படின்ற மாதிரி காவேரி விஜயை பார்த்து சொல்லுவாங்க. விஜய் எதுக்கும் பயப்படாத, நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவாங்க. உடனே அன்கான்ஷியஸ்க்கு மாதிரி போயிடுவாங்க. ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கிற சூழ்நிலைக்கு காவேரி போயிடுவாங்க. காவேரி எழுந்துட்டு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவரும் மயங்கிடுவார். உடனே சர்ஜரிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா போலீஸ் தான் பார்த்திங்கன்னா விஜய் வீட்டில் காமிக்கிறாங்க. சாரதா கிளாஸ் பாத்திரம்லாம் தொடச்சிட்ருக்குறாங்க. பேசின்னு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த டம்ளர் கீழே விழுந்து உடஞ்சிடுது. உடனே கங்கா என்ன சொல்கிறாங்க, ஏம்மா பார்த்து துடைக்க வேண்டியது என்ன, நின்ன சின்ன பிள்ளைய போட்டு உடச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மற்றவங்களாம் யாரும் அந்த அளவுக்கு ஒன்று தவறிதனமாக விட்டுட்டாங்க, ஏன் அம்மாவை அந்த மாதிரி கேட்குற அப்படின்ற மாதிரி விஜயோடைய தாத்தா பாட்டி சொல்லுவாங்க. அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. இல்லை சாரதனா சொல்லுவாங்கன்னா, எனக்கு மனசுக்கு சரியில்லை, ஒரு நாளும் கிழமமாக கண்ணாடி உடஞ்சிருக்குது, ஏதோ அபசகுணம் மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லுவாங்க. உடனே பார்த்திங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் தான் சார் அப்படின்வாங்க. வாங்க சார், என்ன வேணும் அப்படின்ற மாதிரி விஜயோடைய சித்தப்பா கேட்பார். இந்த மாதிரி விஜய் வெளியில் போயிருந்தார் இல்லைங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம், வெளியில் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய பாட்டி சொல்லுவாங்க. இல்லை 2 பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, லாரி இடித்ததுனால கார் கண்ட்ரோல் இழந்து ஒரு இடத்துல மோதி நின்று 2 பேருமே இப்போ சீரியஸான ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறோம், நீங்கள் உடனே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க சார், நாங்கள் வரோம் அப்படின்வாங்க. உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அழுவாங்க. நான் தான் அப்போயே சொன்னல, ஏதோ அபசகுணமாக நடக்க போகுதுன்னு சொன்னேனே, பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் அவங்க தாத்தா பாட்டி அவங்க கங்கா மட்டும் அங்கேயே விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரதாவுக்கு அங்கே நடந்த இன்சிடெண்ட் பார்த்து மயங்கி விழுந்துருவாங்க. அவங்களுக்கு ட்ரிப்ஸ் எழுதின்னு இருக்கும். இவங்க தாத்தா பாட்டியெல்லாம் டாக்டர்ஸ் கிட்ட பேசுவாங்க. டாக்டர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க, அன்கான்ஷியஸில் தான் இருக்கிறாங்க, 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் அழற மாதிரி காமிப்பாங்க. இவங்களுக்கு சர்ஜரி நடக்கிறத அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிப்பாங்க. நாளைக்கான எபிசோட்லையுமே பார்த்திங்கன்னா ஃபுல் டே ஹாஸ்பிட்டலைஸ்டு தான் காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு 2 பேருக்குமே அன்கான்ஷியஸில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு விஜய்க்கு தான் கான்ஷியஸ் விஜயோடைய தாத்தா பாட்டி போயிட்டு விஜய்கிட்ட பேசுகிற மாதிரி காமிப்பாங்க. உடனே பார்த்திங்கன்னா இவங்க காவேரியை காமிப்பாங்க. காவேரி பார்த்திங்கன்னா அவங்க அன்கான்ஷியஸில் தான் இருப்பாங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டுருக்குறாங்க இல்லையா, விஜயும் காவேரி குழந்த வந்ததுக்கப்புறம் தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகும், அப்பா அம்மாவுக்கு பதிலாக இவங்க தான் பாப்பா வந்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இவங்க விஜயும் காவேரியும் பேசின்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ன்றது பார்த்திங்கன்னா, அந்த குழந்த இல்லைன்னா காவேரி 2 பேரில் யாராவது ஒரு ஆளை தான் காப்பாற்றுற ஒரு சூழ்நிலையாக வரும். அதனால் உடனே டெலிவரி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப அவங்களுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால யாராவது ஒரு உயிர் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் டாக்டர் சொல்கிற மாதிரி இருக்கும் விஜயோடைய ரிலேஷன்கிட்ட. இதை பற்றின டிஸ்கஸ் தான் பார்த்திங்கன்னா நாளைக்கான எபிசோடில் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கோம். இல்லை எங்களுக்கு குழந்த தான் முக்கியம், இல்லை காவேரி தான் முக்கியம், நீங்கள் எங்களுக்கு 2 பேருமே எங்களுக்கு வேணும், விஜய் அதை தான் எதிர்பார்ப்பார், எங்களுக்கு 2 பேருமே தான் வேணும் அப்படின்ற மாதிரி தான் நாளைக்கான எபிசோடை கொண்டு போவாங்க. பார்க்கலாம். இப்போது விஜய் ஃபஸ்ட்டு கான்ஷியஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இவர் டாக்டர்கிட்ட ஒரு டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வருவாங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப் வந்தால் ஹைப்பு கொடுத்து விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.